நல்ல சூவியான மாங்காய் மிட்டாய் சின்ன வயசில் நம்மலாம் சாப்பிடுவோமே, அதே மாதிரி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பழுத்ததும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் நடுப்புறமாக ஒரு மாங்காவை எடுத்து தோல் சீவி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு கப்பு சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சர்க்கரை கரைஞ்சதும் அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்ச மாங்காவை சேர்த்து குழையாமல் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அந்த வாட்டரை நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு அந்த மாங்காய் கூட ஒரு கப்பு சுகர் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி நல்லா விட்டதுக்கப்புறம் நம்மளோட மாங்காய் வந்து இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டுருக்கோம். இதை நல்லா சோக் பண்ண விட்டுருங்க. இப்போது அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாங்காவை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் காய வச்சு, நல்லா வெயில் இருந்தால் மாங்காய் வந்து ஒரே நாளில் காஞ்சிரும். இங்கே மழைனால நான் 3 நாள் ஃபேன் காற்றுல காய வச்சுக்கிட்டேன். காய வச்சதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி சுகர் பவுடரில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா நம்ம டேஸ்டியான மாங்காய் மிட்டாய் தயாராகிடுச்சு. இது போல் ரெசிபிஸ் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.